ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு த சேனல். ஒரு நாள் ஒரு பொழுது. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் பிக்னிக் வ்ளாக். இதில் நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா அல் மிசாரில் உள்ள முஷ்ரிஃப் பார்க் தான் போயிருந்தோம். அட்வென்ச்சர் போன ஃபீல் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஏரியா. நான் வீடியோ ஷூட் பண்ணணுன்னு பிளான் பண்ணவே இல்லை, போய் என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுனால. ஸோ நான் சின்ன வீடியோ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வின்டர் சீசன் அப்படின்னாலே பார்பிக்யூ போடுவாங்க. சரி, ஓகே, நம்மளும் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு பிஃபோர் த டே எல்லோரும் என்னென்ன கொண்டு வரீங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் போய் இறங்கினோடனே செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே செல்ஃபிலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பார்பிக்யூ போடுறதுக்கு ஜென்ஸ் எல்லோரும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேட் நல்லா இருந்தது, அந்த ஏரியா ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அந்த பார்க்குக்கு ரொம்ப புதுசாக தான் போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம், எங்களுக்கு புதுசு தான் அந்த பார்க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ஸ் எல்லோரும் பார்பிக்யூ பண்ணாங்க. அப்புறம் லேடிஸ் ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஒரு 4 ஃபேமிலிஸ் கிட்டே போயிருந்தோம். அப்புறம் உங்கள் கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம். இதோ பேசிகிட்டு இருக்கிறது என்னோடய ஃப்ரெண்டு. இவ்வளோ நானும் 3rd ஸ்டாண்டர்ட் to 6th ஸ்டாண்டர்ட் வரையும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுவை. நாங்கள் 2 பேரும் ஒன்றா படித்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஸ்கூல் மாறியாச்சு. அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் so many years 2017 நான் 6th வரையும் ஒன்றா படித்தோம் நாங்கள் 2 பேரும். அப்புறம் 2017 நாங்கள் ரீகனெக்ட் ஆனோம். ஃபேஸ்புக் எங்களை ரீகனெக்ட் பண்ணுச்சு. ஸோ இதே மாதிரி நாங்கள் எப்போதும் இருக்கணும்னு எங்களுக்காக விஷ் பண்ணுங்கள். 4 ஃபேமிலிஸ் கிட்டே போயிருந்தோம். ஒருத்தவங்க ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க சிக்கன் மேரினேட் அப்புறம் ப்ரான்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு கேரட் அல்வா பண்ணியிருந்தாங்க. அவங்க புதுசாக தான் சமைக்கிறாங்க, ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொருத்தவங்க சிக்கன் கறி பண்ணியிருந்தாங்க. கேரளா சிக்கன் கறி அல்டிமேட்டாக இருந்தது. அப்புறம் நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பிரியாணி ஷாப்பில் கடையில் வாங்கியாச்சு. என்னோடய பையன்கிட்ட நான் கேட்டேன், சிக்கன் அவள் தான் மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தா, யார் பண்ணது நல்லா இருக்குது அப்படின்னு. அவளுக்கு இன்னொரு ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. அவங்க தான் விளையாண்டுட்டே இருந்தாங்க, அதனால் அவங்க பண்ணதான் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் சிக்கன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரான்ஸ் பார்பிக்யூ பண்ணுறதுக்காக ஸ்டிக்ஸில் செட் பண்ணி வச்சாச்சு, போட்டுட்ருக்காங்க. ஜென்ஸ்லாம் தான் பார்பிக்யூ போட்டாங்க. அப்புறம் அதை நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் ஒரு ப்ரான் லவர் இருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போகிறோம். ஏஆர் ரஹ்மான் பிரியாணி. இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது, நாங்கள் வாங்கிட்டு போய் சாப்பிட்டோம், அதனால் நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் குபு சமோஸ், கேரளா சிக்கன் கறி, கேரட் அல்வா இதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.